நமது ராசி அறக்கட்டளையின் ஜோதிடம் தொடர்பான பதிவுகளை தொடர்ந்து பார்த்து வரும் வலைத்தள அன்பர்களுக்கு வணக்கம். சிம்ம ராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்களை இப்போது பார்க்கலாம். கேவலம்பி ஆண்டு ஆவணி மாதம் 17ஆம் தேதி 2/9/2017 சனிக்கிழமை காலை மணி 9:25க்கு ஸ்ரீ குரு பகவான் கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு சித்திரை 3ஆம் பாதத்தில் பெயர்ச்சி ஆகிறார். குரு பகவான் இதுவரை தங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருந்து கொண்டு செல்வம், செல்வாக்கு முதலியவற்றை அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு அள்ளி வழங்கினார் அல்லவா. இனி ராசிக்கு 3ஆம் இடத்தில் துலா ராசியில் குரு இடம் மாறுகிறார். 3ஆம் இடம் அனைத்து வகையிலும் நன்மை செய்யும். எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உண்டாகும். நின்று போன பூமி தொடர்பான வேலைகள் தொடர்ந்து நடைபெறும். வேலையாட்கள் உறுதுணையாக இருப்பார்கள். மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் வளரும். சிம்ம ராசிக்காரர்களின் துணைவுக்கு குரு துணை நிற்பார். குரு தனது 5ஆம் பார்வையாக ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். கணவன் மனைவியிடையே இணக்கமான சூழ்நிலை இருக்கும். தனது 7ஆம் பார்வையாக குரு ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்ப்பதால் தந்தை வழி உறவுகள் உதவியாக இருக்கும். பிரபலமான ஆலயங்களுக்கு சென்று வழிபடும் வாய்ப்பு கிடைக்கும். எதிர்பாராத வகையில் பணவரவு வரும். குரு தனது 9ஆம் பார்வையாக ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்ப்பதால் தொழில்துறைகளில் லாபம் உண்டு. எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டாகும். மூத்த சகோதரர்கள் வகையில் உதவிகள் கிடைக்கும். இந்த ஆண்டு குரு பகவான் ஓராண்டு காலத்தில் கடக்க வேண்டிய துலாம் ராசியை தனது அதிவேகமான சஞ்சாரத்தால் 5½ மாதங்களிலேயே கடந்து மாசி 2ஆம் தேதி அன்று விருச்சிக ராசிக்கு சென்று விடுகிறார். இதை ஜோதிடத்தில் அதிசாரம் என்று கூறுவார்கள். சுமார் 2 மாதங்களுக்கு விருச்சிக ராசியில் இருக்கும் குரு பின்னர் மெதுவாக பின்னோக்கி நகர்ந்து மீண்டும் துலா ராசிக்கு பங்குனி மாதம் 28ஆம் தேதி வந்து விடுகிறார். குருவின் இந்த நகர்வு ஜோதிடத்தில் வக்ரம் எனப்படுகிறது. இந்த அதிசார காலமாகிய 2 மாதங்களுக்கு ராசியின் 4ஆம் இடத்தில் குரு இருப்பதால் தாயார் உடல்நலம் சிறப்பாக இருக்கும். நின்று போன வீட்டு வேலைகள் மீண்டும் தொடங்கி நடைபெறும். குரு தனது அதிசாரம் மற்றும் வக்ர காலங்களில் 2 மடங்கு பலன்களை தருகிறார். தங்களின் ஜாதகத்தை கொண்டு குரு பெயர்ச்சி மற்றும் எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். குரு பெயர்ச்சிக்கான மற்ற ராசிகளின் பலன்களையும் தெரிந்து கொள்ள தொடர்ந்து எமது பதிவுகளை பாருங்கள். நன்றி.